மியூசிக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம எவ்வளோ டேலண்டா இருந்தாலும், இன்னைக்கு இருக்க இந்த எக்ஸ்ப்ளோ சொசைட்டில வந்து நம்மள எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்றாங்க. நீங்க அத நம்புறீங்களா? அத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எப்படி? கண்டிப்பா தேவை. ஏன்னா, ஒரு சாங் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது வந்து ஸோ ஹவ் வி ப்ரீ ஒர்க் இஸ் இப்ப இந்த ப்ரமோஷன்லாம் நாங்க உட்காந்து வி ஆர் டாக்கிங் பிகாஸ் எல்லாருக்கும் தெரியணும். ஸோ நம்ம ப்ரீ ஒர்க்லேருந்து எப்படிலாம் ப்ரமோட் பண்ண போறோம். இப்ப கிம்ச்சி தோசானா என்னெல்லாம் பண்ணா அது ப்ரமோட் ம். ஆகும். அப்படின்ற ஒரு ஒரு படத்துக்கு எப்படி செய்வோம். அந்த மாரி ஒரு ஆடியோ ரிலீஸ் வைப்போம். ஒரு ட்ரெய்லர் விடுவோம். ஒரு டீசர் விடுவோம். அந்த மாரி அதோட ஒரு விஷயம் ஃபுல்லா இந்த ஒரு பாட்டுன்றது இந்த பாட்டு வந்து வி ஒர்க்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மந்த்ஸ் இந்த பாட்டுல. ஆ அது பட் அது ஷூட் பண்ணது ஒரு ம். 2, 3 நாள். ஆ அதோட அவுட் வந்துரும் கையில. பட் அதுக்கப்புறமா அந்த ப்ரமோஷன் பண்ணி அது ஒரு 10, 15 டேஸ் ம். எடுக்கும். இப்ப இன்னைக்கு இந்த ப்ரமோஷன் இது முடிஞ்சிருச்சுன்னா, இட்ஸ் நாட் ஓவர் ம். இன்னைக்கு. ம். ஒரு வாரம் கழிச்சு அந்த பாட்டு பெருசா ரீச் ஆயிருக்காது. ம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி. ஸோ பிஆர் இன்னைக்கு வந்து ஒரு பாட்டுக்குன்றதே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாட்டுக்கு அப்படிங்கிறத தாண்டி இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்குமே அது தேவைப்படுது அப்படின்னு நீங்க பாட்டு ஹிட் நினைக்கிறீங்களா? ஆனா தானே நம்ம ஹிட் ஆவோம். ஓகே. ஸோ டன். அந்த இண்டிவிஜுவல் வந்து அப்படிதானே ப்ரமோட் பண்ணிக்க முடியும். ம். இப்ப நான் வோக்கல்ஸ் தானே ப்ரமோட் பண்ண ஸோ முடியும். அதனால அந்த பாட்ட வந்து வி ஆர் ட்ரைங் டூ ப்ரமோட் எந்த அளவுக்கு ம். அத கம்போஸ் பண்ணி அத இது பண்ணும், அத ரீச் பண்ண வைக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.